அடுத்து சிங்கப்பெண் மேம்பாட்டு திட்டம்னு சொல்லிட்டு ஒரு திட்டம். அது என்ன திட்டம் அப்படின்னு சொல்லி சொன்னா, சுய உதவி குழுக்கள்னு சொல்லிட்டு மகளிர் சுய உதவி குழுன்னு எல்லா ஊர்லயும் இருக்கு, எல்லா மாவட்டத்திலையும் இருக்கு. அந்த உதவி குழுக்களுக்கு வந்து 5 லட்சம் வந்து வட்டி இல்லா நிதி. வட்டி எல்லாம் நம்மளுக்கு இல்லை. அந்த 5 லட்சம் வாங்கி நம்ம பிரிச்சுக்கிறோம்ல, வட்டி இல்லாம நம்ம திருப்பி செலுத்தினா போதும். அந்த மாதிரி ஒவ்வொரு குழுவுக்கும் 5 லட்சம் கொடுப்பேன் அப்படின்னு இருக்காரு. அதுக்கப்புறம் சுய உதவி குழு மூலமா பதிவு செய்யப்பட்ட எம்எஸ்எம்இ. அந்த எம்எஸ்எம்இ அப்படின்றது இந்த சிறு குழு தொழில் பண்ணுவாங்கல்ல, அந்த சுய உதவி குழுக்கள் மூலியமா சிறு குழு, அவங்களுக்கு பூரா ஆண்டுதோறும் 5 லட்சம் மானியம்னா என்ன? இலவசம். நீங்க திருப்பி செலுத்த வேண்டியது இல்லை. சிறு குறு தொழில் செய்யறவங்களுக்கு 5 லட்சம் கொடுப்பேன், அது மானியமா கொடுப்பேன், நம்ம கட்டணம் திருப்பி செலுத்த வேண்டியது இல்லை. அந்த மாதிரி ஒரு தொகையை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து பெண்களுக்கு தன்னம்பிக்கை வரும். நம்மளும் ஒரு தொழில் செய்வோம், எதுக்கு எடுத்தாலும் ஏன் நம்ம ஒரு கணவர் டிபெண்ட்லயோ ஒரு அப்பா டிபெண்ட்லயே நம்ம இருக்கணும், மகனுடைய இதுலயே நம்ம ஏன் இருக்கணும், நம்ம ஒரு தொழில் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் வரும். சிறு குறு தொழில் பண்ணலாம். வீட்டுல சும்மா இருக்கிற நேரம் ஒரு சின்னது, ஒரு கம்ப்யூட்டர் சாம்பிராணி போடுறவங்க, ஒரு ஊறுகாய் போடுறவங்க, ஒரு கிரைண்டரை வாங்கி வச்சு அதுல ஒரு மாவு தயாரிச்சு கொடுக்குறவங்க, இப்ப நிறைய பெண்கள் அந்த மாதிரி தொழில் முனைவோரா மாறி இருக்காங்க. நேத்து நம்ம தலைவர் அந்த மேடையிலேயே எத்தனை பெண்கள் தொழில் முனைவோர்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பொன்னாடை போத்தி அந்த கை கடிகாரம் பரிசளிச்சாரு நம்ம பார்த்தோம். இப்ப அதெல்லாம் பார்த்த உடனே ஐயோ எங்களால இப்படி முடியலேன்னு இருக்கு. ஆனா இப்ப தலைவர் வந்து 5 லட்சம் மானியமா இலவசமாக நாங்க கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்மளும் கூட அந்த மாதிரி மாறலாம். ஏன் நம்மளால முடியல? அந்த பெண்ணால முடிஞ்சிருச்சு, அந்த பெண்மணி செய்யறாங்கன்னா ஏன் என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளேயும் அந்த ஒரு எண்ணம் உருவாகி ஒரு தொழில் முனைவோர் ஒரு எந்த ஒரு உறவையும் சார்ந்துடாம, கணவன் அப்பா மகன் யாரையும் சார்ந்து இல்லை, என்னால முடிகிற வரைக்கும் நான் உழைக்கிறேன், அதுக்கு ஒரு முதலீடு வேணும், ஒரு தொழில் வேணும் அப்படின்ற ஒரு மக்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். அந்த மாதிரி பெண்களுக்கு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு நான் முன்னேறணும், நான் தனியா இருக்கணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த தீ உள்ள இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதம். இதை அவங்க பயன்படுத்திக்கிடுவாங்க. அவர் கரெக்டா கொடுத்துருக்காரு. அந்த ஆசை இருக்கிறவங்களுக்கு நான் செய்வேன், எல்லாருக்கும் செய்வேன். இலவசம் அப்படின்றது வந்து நம்ம இலவசம் இல்லை, இது ஒரு உதவி. ஒருத்தவங்களுக்கு கை தூக்கி விடுறது வந்து ஒரு உதவி. அதை எங்க தலைவர் செய்வேன்னு சொல்லியிருக்காரு. ஒரு ஆண் வந்து ஒரு தொழில் தொடங்கினாரு வச்சாரு அப்படின்னு சொன்னா அது வந்து உண்மைதான். ஆண் தான் வந்து குடும்பத்தை பூரா பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா ஒரு பெண் வந்து அந்த ஒரு தொழில் தொடங்கி அதுல காசு சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொன்னா அதுல சிக்கனப்படுத்தி வேற இதுல அதை ஒரு முதலீடுக்கோ ஒரு நகை வாங்குறதுக்கு அதுக்கு இதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம பொருளாதாரத்தை உயர்த்துவாங்க. நம்ம பொருளாதாரம் உயர்றதுக்கு இந்த மாதிரி பெண்கள் கையில இருந்து வர்ற காசு தான் நம்ம பொருளாதாரத்தை உயர்த்தும். ஏன் அப்படின்னு சொன்னா ஒரு இடம் வாங்கணும் வைக்கணும் அப்படின்னாலுமே பெண்ணு தான், ஆண்கள் கொண்டாந்து கொடுக்குறாங்க. அந்த காசுல சேமிச்சுதான் பெண்கள் வந்து நகை வாங்குறாங்க, இடம் வாங்குறாங்க, நம்ம பொருளாதாரத்தை முன்னேற்றுறாங்க. பொருளாதார சந்தையில வந்து ஏன்னா காசு வந்து ஒரே இடத்துல தேங்கக்கூடாது, அது ரொட்டேஷன் ஆகணும். அதே மாதிரி பெண்களும் இதை தொழில் தொடங்குனாங்க அப்படின்னு சொன்னா அவங்க கையிலையும் காசு புரண்டு அவங்க 4 இதை வந்து பர்ச்சேஸ் பண்ண, இப்போ ஒரு நம்மளுக்கு கொஞ்சம் காசு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு தேவையான ஒரு ஆடை அலங்கார பொருட்கள், ஒரு நகை சேமிப்பு, ஒரு இடம் வாங்குறதுக்கு சேமிப்பு, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண 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 நம்ம பொருளாதாரம் வந்து அப்படியே அந்த காசு என்ன ஆகும், ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். அந்த இலவசன்ற ஒரு காசு வந்து கடைசி நம்மளுக்கு என்ன ஆயிரும், அது ஒரு பொருளாதார சந்தையா மாறும். அந்த பெண் கையில வர்ற காசு வந்து ரொட்டேட் ஆகி எப்படி அவர் அதை வாங்க, அடுத்து அந்த கடைக்காரர் இன்னொன்று வாங்க அப்படின்னு சொல்லி இன்வெஸ்ட்மெண்ட் கூடிக்கிட்டே போகும். அதனால பெண்கள் கையில எந்த நாட்டுல பெண்கள் கையில காசு புரளுதோ அந்த பொருளாதார சந்தை உயர்வா இருக்குன்னு சொல்லி பொருளாதார வல்லுநர்கள் பூரா சொல்றாங்க. அதனால பெண்களும் தொழில் செய்யணும், நீங்களும் வாங்க, உங்களால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தளபதி கூப்பிடுறாரு. அதனால நம்ம தளபதிக்கு ஓட்டு போட்டு அந்த வாய்ப்பை நம்ம நல்லபடியா பயன்படுத்திக்கிடணும். அதை நம்ம தளபதி வந்தாருன்னா கண்டிப்பா இதெல்லாம் செய்வாரு. நம்ம மாதிரி பெண்கள் தொழில் செஞ்சு எங்களாலையும் வாழ முடியும்னு சொல்லிட்டு இந்த சமுதாயத்துக்கு காட்டணும். இந்த சமுதாயம் உயரணும், நம்ம குடும்பமும் உயரும். நான் வாங்கினேன்னா எனக்கும் ஒரு என் பர்சனாலிட்டி கூடும். அந்த காசை கொண்டே வெளியே நான் வாங்குறப்ப அந்த சந்தை இதுவும் வந்து அந்த சந்தை பொருளாதார சந்தையும் உயரும். அதனால தலைவர் வந்தாருன்னா இதை கண்டிப்பா செய்வாரு. இந்த ஒரு வாய்ப்பை நம்ம அரிய வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கிடுவோம். ஆனா உண்ணா
நான் தமிழகத்தை தலைகுனிய விட மாட்டேன். யாரு தலை குனியது? தலை குனிறதுக்கு காரணமே நீங்க தான் சார். இப்ப எந்த பெண்ணை தலை நிமிந்து இருக்கிறாங்க, எந்த பெண்ணை நீங்க தலை நிமிந்து வாழ விடுறீங்க? அதனால மக்களே, நம்ம தளபதி, நம்ம தலைவர் ஆட்சிக்கு வந்தாதான் பெண்கள் தலை நிமிர்ந்து வாழ முடியும், பாதுகாப்பாகவும் இருக்க முடியும். சமுதாயத்துல பெண்கள் தலை நிமிர்ந்து இருந்தா அந்த சமுதாயம் தலை நிமிர்ந்து இருக்கும். அதனால நம்ம தலைவர் ஆட்சிக்கு வந்தா தமிழக பெண்களும் தலை நிமிர்ந்து இருப்பார்கள், தமிழகமும் தலை நிமிர்ந்து நிற்கும். சரிப்பா, இவ்வளவு சொல்றேல உடனே வந்துருவாங்க. நேத்தே பல மீடியா இதை பத்தி தான் பேசுச்சு, உடனே வந்து உக்காந்துட்டாங்க. எல்லாத்தையும் சொல்ற நீனு, இதெல்லாம் எப்படி செய்வ அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கும் எங்க தலைவர் பதில் சொல்லிட்டாரு நேத்தே. நீ இப்படி கேட்ப, அடுத்து நீ என்ன செய்ய போற, நீ என்ன கேட்ப, எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அவர் கேட்பாரு, எப்படி செய்வேன்னு சொல்லி சொல்லுவேன், செய்றேன், எப்படி செய்வேன்னு அதையும் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லியிருக்காரு. நம் மாநிலத்துல மொத்த பட்ஜெட்டோட மதிப்பு, ஒரு ஆண்டுக்கு நம்ம பட்ஜெட் போடுறோம் பார்த்தீங்களா, அந்த மொத்த மதிப்பு எவ்வளவு அப்படின்னா 4.39 லட்சம் கோடி. 4.39 லட்சம் கோடி. இந்த இது வந்து மொத்த பட்ஜெட். இந்த மொத்த பட்ஜெட்ல 30%, 3/1 எங்க போகுது? அந்த மந்திரிக்கு, அந்த ஸ்டாலின் போகுது. அதுக்கு நம்ம தலைவர் ஒரு புது டாக்ஸ் வச்சிருக்காரு. நம்ம நிறைய இதுல பார்த்துருக்கோம்ல, சர்வீஸ் டாக்ஸ், சேல்ஸ் டாக்ஸ், இப்போ இந்த என்னது இன்கம் டாக்ஸ், அந்த மாதிரி டாக்ஸ். இப்போ நம்ம தலைவர் ஒரு டாக்ஸ் சொல்லியிருக்காரு. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஸ்டாலின் சார் டாக்ஸ். நாம எல்லாரும் கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்டுனா அந்த டாக்ஸை பூரா வாங்கி கவர்மெண்ட் ஸ்டாலின் சாருக்கு டாக்ஸ் கட்டிக்கிட்டு இருக்கு. அதுக்கு பேர் தான் இந்த ஸ்டாலின் சார் டாக்ஸ். அதுல 20% ஸ்ட்ரைட்டா எங்க போகுது? ஸ்டாலின் சாருக்கு போகுது. 10% அவங்க மந்திரி சபை, அல்லக்கை, துள்ளக்கை, அந்த முடி, இந்த அழகன், அந்த முருகன் அப்படின்னு சொல்லிட்டு பல முடி, பல முருகன் அவங்களையெல்லாம் வச்சிருக்காங்களே, அந்த மாதிரி மந்திரிமாருக்கு போய்கிட்டு இருக்கு. மந்திரி எம்எல்ஏவா, இவரு இங்க எம்எல்ஏவா இருப்பாரு, மகன் வந்து எம்பியா இருந்து அங்க கொள்ளையடிச்சிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பூரா அங்கிட்டு ஒரு 10% போகும். இதை எடுத்தாலே போதும். நீங்க யோசிச்சு பாருங்க மக்களே, 4.39 சொல்றாங்க. ஒரு 4 ரன் கூட வைப்போம், ஒரு பேச்சுக்கு ஒரு 4.5 லட்சம் கோடின்னு வைப்போம். 4.5 லட்சம் கோடியில 3ல் 1 பங்குனா 1.5 லட்சம் கோடி. ஒரு வருஷத்துக்கு 1.5 லட்சம் கோடிய கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி கொள்ளையடிச்சு கொளுத்துக்கிட்டு இருக்கேல, நான் வரேன், நல்லது செய்ய போறேன், என் மக்களை காப்பாற்ற போறேன்னு வந்தா எரியுமா எரியாதா? அதான் அவங்களுக்கு சுண்ணாம்பு வச்ச மாதிரி எரியுது. அதை எந்திரிச்சு போக முடியல. ஐயோ, இப்படி கொள்ளையடிச்சு கொளுத்து போய் இருக்கோமே, அதை புடுங்க வர்றானே, நம்ம அஸ்திவாரத்தையே அசைக்க வர்றானேன்னு சொல்லிட்டு நம்ம தலைவர் மேல சேர்த்த வாரி இறக்கிறது என்ன, கல் எறிகிறது என்ன, என்னென்ன செய்ய முடியுமோ அவ்வளவும் மன அளவுல இருந்து எல்லாமே மன உளைச்சல் ஏற்படுத்துறது எல்லாமே செஞ்சுட்டு இருக்காங்க. அவர் என்னைக்குமே நிம்மதியாக அவர் வாட்டுக்கு இருந்திருக்கலாம். 200-250 கோடி அசால்ட்டா நல்லா கேரவன்ல படுத்துக்கிட்டு எல்லா நடிகர்கள் மாதிரி நல்லா ஜாலியா வருஷத்துக்கு ஒரு தடவை பொண்டாட்டி பிள்ளைய டூர்ல கூப்பிட்டு போய்கிட்டு வச்சுக்கிட்டு அந்த மாதிரி இருந்திருக்கலாம். ஆனா எனக்கு நீங்க இவ்வளவு செஞ்சிருக்கீங்க, உங்களுக்கு நான் செய்ய வர்றேன், எனக்கு இவ்வளவு செஞ்ச உங்களுக்கு நான் செய்ய வர்றேன்னு ஒருத்தர் வர்றாரு. ஆனா அவரை ஏன் விட மாட்டாங்கன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். என்னத்துக்கு இப்படி நம்ம தலைவரை போட்டு அடிக்கிறாங்க அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். இப்ப நம்ம தலைவர் சொன்னோடனே தான் தெரியுது, வருஷத்துக்கு 1.5 லட்சம் கோடி அடிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அதை விட்டுட்டு யார் போவா? அது போக மனசு வரமாட்டேங்குது. நான் தான் அடிப்பேன், நான் என் குடும்பம் மட்டும்தான் கொளுத்து போய் இருக்கணும், எல்லாமே நான் முதலமைச்சர், என் மகன் துணை முதலமைச்சர், என் தங்கச்சி ஒரு எம்பி, இன்னொரு மாமா மகன் அவர் ஒரு எம்பி, இதுல நிழல் உலக எம்பி இந்த எம்எல்ஏ மாதிரி என் மருமகன், இப்படி அவங்க குடும்பமாதான். அக்டோபர்ஸ் கூட 8 கை தான். குடும்பத்துக்கு எத்தனை கை இருக்குன்னு தெரியல மாட்டேங்குது. தமிழ்நாடு அப்படியே அள்ளி இது பண்ணணும், அபகரிக்கணும் அப்படின்னு சொல்ற ஒரு இதுல இருக்கிறாங்க. இதுல ஒருத்தர் வந்து இதை கெடுக்க வர்றேன்றதுல அவங்களால தாங்க முடியல மக்களே. அதனாலதான் தாங்க முடியல, நம்ம தலைவரை இந்த பாடுபடுத்துறாங்க. ஸ்டாலின் ஸ்டார் டாக்ஸ் அப்படி இதை விட டீசெண்டா உங்களை என்ன அடிக்க முடியும்? நீங்க அடிக்கிற கொள்ளையவும் நீங்க பண்ற ஊழலையும் ஒரு மனுஷன் எப்படி சொல்ல முடியும்? அவர் டீசெண்டா சொல்றாரு,
இதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சதுல இருந்து தூக்கம் வரல. எங்களுக்கு இப்படி எது எடுத்தாலும் ஒரு சம்பளம் கொடுங்க, சம ஊதியம் கொடுங்க, காசு இல்லை. தூய்மை பணியாளர் எப்பா நீயே எங்களுக்கு காசு கொடுப்பா, தனியார்ட்ட என்னை வித்துறாதப்பா அப்படின்னு சொன்னா எங்கள்கிட்ட காசு இல்லை, நிதி இல்லை. இந்த ஓய்வூதியத்தை கொஞ்சம் இது பண்ணி கொடுங்க அப்படின்னா எங்கள்கிட்ட நிதி இல்லை. ஆனா காத்தால விடிய காலையில எங்க தலைவர் சேலத்துக்கு கிளம்புறாரு அப்படின்னு சொல்லி சொன்னா ஐயோ அவன் போய் ஏதாச்சும் சொல்றதுக்குள்ளே நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காத்தால விடிய காலை எந்திரிச்ச உடனே 5,000 எப்படி போட முடியுது? 5,000 போடுற, திடுதுப்புன்னு 3,000 போடுறேன். நான் அடுத்து வந்தா 2,000 கொடுப்பேன். இப்ப முதியோருக்கு 3,200 போடுறேன் 2 மாசத்துக்கு சேர்த்து அப்படின்னு சொல்லி போடுறீங்க. அப்ப உங்களால முடியும், உங்களால செய்ய முடியும். 5,000 போடுறவங்களுக்காண்டி இந்த இது திட்டங்களுக்கெல்லாம் செலவழிக்க முடியாதா? முடியும். ஆனா அதை நீங்க விரும்பல. இவங்களுக்கு இது போதும். இந்த என்னமோ சொல்ற மாதிரி இவங்க எல்லாம் யாரு பிச்சைக்கார பயலுக. நம்ம அந்த ஒரு சர்க்கார் படத்துல அந்த பழக்க கரப்பியா இருக்காருல்ல, அவர் ஒரு வசனம் சொல்லுவாரு, பாரு இதெல்லாம் என்ன எழுதிட்டு வந்துட்டு இருக்க, எங்க இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துல இவ்வளவு பிரச்சனை இருக்குங்க, இதை தீர்த்தாலே போதும்னு சொல்லிட்டு நம்ம தளபதி ஒரு லிஸ்ட் எழுதி கொண்டு போய் அவர் ஒரு கூட்டம் நடத்துவாரு. அந்த கூட்டத்துல போய் சொல்லுவாரு, என்ன இந்த இதை பிரச்சனையை வச்சுதான் நாங்க அரசியலே பண்ணிக்கிட்டு இருக்கோம், இதை பூரா எழுதி இதை தீர்ந்து சொல்ல, இது தீர்ந்துட்டுதான் நாங்க எப்படி அரசியல் நடத்துறது புடி அப்படின்னு சொல்லிட்டு தலைவர்கிட்ட கொடுத்துட்டு இதெல்லாம் நிறைவேற்றுனா நினைக்க மாட்டான். 5,000 தேர்தல் வருது அப்படின்னு சொல்லி சொன்னா அவனுக்கு பசியில காதடிச்சு காது மொயின்னு கேட்கணும். அப்படி கேட்கையில தான் நான் கொடுக்குற 5,000 தூக்கி போட்டேன்னா அதை நாய் மாதிரி கவ்விக்கிட்டு எனக்கு ஓட்டு போடுவான் அப்படின்னு சொல்லிட்டு பழக்கருப்பையா பேசுவாரு. அது எனக்கு இப்ப பழக்கருப்பையா பேசுற மாதிரி இல்ல, இப்ப இருக்கிற அரசியல்வாதிகள் பேசுற மாதிரி இருக்கு. நான் அடிக்கிற கொள்ளையெல்லாம் அடிப்பேன், அடிக்கிற லூட்டியெல்லாம் அடிப்பேன், என்னென்ன பண்ணணும் பண்ணுவேன். போதை கலாச்சாரமா, பெண்கள் பாதுகாப்பா, அதெல்லாம் நான் பாக்குறது இல்லை. எனக்கு என் குடும்ப பாதுகாப்பே எனக்கு போதும், எல்லாம் செய்வேன். அடிக்கிற லூட்டிலாம் அடிச்சுட்டு கடைசி தேர்தல் நேரம் ஒரு 10 வாக்குறுதி, பொய் வாக்குறுதி மாதிரி. அது நீ வந்ததுக்கு அப்புறம் நீ என்ன நீ சட்டையை பிடிச்சா கேட்க போற, நீ ஏன் செய்யல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 500 வாக்குறுதியை கொடுத்துட்டு ஒரு 5,000 ஆளுக்கு ஓட்டுக்கு காசுன்னு சொல்லிட்டு, முந்தி காலத்துல எல்லாம் ஓட்டுக்கு காசுன்னு அவன் கொள்ளையடிச்சு வச்சிருப்பான். நான் சின்ன வயசுல எங்க அம்மா அப்பா அவங்க அந்த மாதிரி இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன். இந்தாங்க ஓட்டு போடுங்க, 100 கொடுக்க 200 கொடுக்க, அவன் கொள்ளையடிச்ச காசை கொடுத்துருந்தான். இப்ப அப்படி இல்லை மக்களே, அந்த கொள்ளையடிச்ச காசை கூட கொடுக்கறது இல்லை. அதை கொண்டு போய் நல்லா சுவிஸ் பேங்க், தீவு, அது இதுன்னு சொல்லிட்டு துபாயில அங்க இங்கன்னு போய் சேமிச்சு வச்சுட்டு முதலீடு பண்ணிட்டு நம்ம வரிப்பணத்தை எடுத்து, இது எப்படி கடத்தேங்காய் எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைக்கிற மாதிரி நம்ம வரிப்பணத்தையே எடுத்து அதை நம்மளுக்கு கொடுத்து எனக்கு ஓட்டு போடு. இது எப்படி இது எப்படி பிச்சைக்காரன்ட்ட பிச்சை எடுக்கிறதுக்கு கூட கேவலம். நம்ம வரிப்பணத்தையே எடுத்து 5,000 தர்றேன் எனக்கு ஓட்டு போடு, 3,000 தர்றேன் எனக்கு ஓட்டு போடுன்னு சொல்லி கேட்குறாங்க. பார்த்துக்கோங்க. இவங்கெல்லாம் அரசியல்வாதியா கேட்டா நான் 75 வருஷம் ஆலமரம், நான் 50 வருஷம் வேலை மரம் அப்படின்னு சொல்லிட்டு டயலாக் வேற. அதனால சொல்றேன், தமிழ்நாட்டுல காசு இல்லாமலாம் இல்லை, வரி பணத்தை கரெக்டா உபயோகப்படுத்த. இப்ப நம்ம மதுரை இருக்கு பார்த்தீங்களா, மதுரையில அந்த டாக்ஸ் வரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த வரியில 200 கோடிய அந்த மேயர் இருக்காங்களா அவங்க கணவர் கையாடல் பண்ணியிருக்காரு. 200 கோடி அவங்களுக்கு மாத்திக்கிட்டாங்க. இப்படி அந்த வர்ற காசு, அந்த வரி காசு, அதை கரெக்டா நம்ம கஜானாவுக்கு கொண்டுட்டு வர. அதே மாதிரி அரசு நிலங்கள்னு இருக்கும், கோயிலுக்கு சொந்தமான நிலங்கள் இருக்கும், அந்த கடை வாடகையெல்லாம் கரெக்டா வசூல் பண்ணி நம்ம அரசாங்க கஜானாவுக்கு வருது. நம்ம எல்லா இதுவும் கரெக்டா நடந்துச்சுன்னு வைங்க, ஊழல் இல்லாம நடந்துச்சுன்னு வைங்க, இதுக்கு மேலேயும் செய்யலாம். ஏன்னா தமிழ்நாடு நல்லா முன்னேறிய மாநிலம் தான். அதை கரெக்டா நம்ம வழி நடத்தி அந்த வரி பணத்தெல்லாம் கரெக்டா வசூல் பண்ணி அரசு கஜானா, குறிப்பாக அரசு கஜானாவில் சேர்க்க வேண்டும். என்ன அதிகாரிகள் கஜானாவிலும் அரசியல்வாதிகள் கஜானாவிலும் சேர்த்தால் எவ்வாறு தமிழ்நாடு பிழைக்கும்? பிழைக்காது. அதனால எல்லா வரி பணத்தையும் கரெக்டா வசூல் பண்ணாலே இதுக்கு மேல நம்ம வாக்குறுதிகள் கொடுத்து அதை நம்ம நிறைவேற்றலாம். அதனால மக்களே, நம்ம இந்த மாதிரி டாக்ஸ் எல்லாம் கரெக்டா வந்துச்சு, அந்த மணல் குவாரிகள் வர்ற காசெல்லாம் கரெக்டா அரசு கஜானாவுக்கு கரெக்டான அளவுல மணல் குவாரியில மணல் எடுத்து நம்ம இயற்கை வளத்தையும் பாதுகாக்கணும். அதுக்குன்னு அள்ளி நம்மளுக்கு காசு வருதுன்றதுக்காண்டி நம்ம பசிச்சா சாப்பாடு தான் சாப்பிட முடியும், காசு சேர்த்து வச்சா அந்த காசை சாப்பிட முடியாது. அதனால
மணல் குவாரிகளுக்கு வர்ற காசை கரெக்டாக அரசு கஜானாக்கு வந்து இந்த வரிகள் வர்றதெல்லாம் கரெக்டாக இது பண்ணி அரசாங்க நிலங்களை எல்லாம் கரெக்டாக அங்கங்கே குத்தகைக்கு விட்டுருப்பாங்க, அதெல்லாம் கரெக்டாக வசூல் பண்ணி மாதமாக வருஷம் அதனுடைய கணக்கு வழக்கை எல்லாம் கரெக்டாக பார்த்து வச்சு நடக்கிற, இது நான் நடத்துவேன்னு சொல்கிற நம்ம தலைவர் ஆட்சி வேணுமா? இந்த மாதிரி டேக்ஸை வந்து அவர் மேயர் வீட்டுக்காரி எடுத்துக்கிறாரு, மணலை அந்த அமைச்சரே எடுத்துக்கிட்டு அவர் அந்த கல்குவாரிக்கு மேலே தோண்ட விட்டு அந்த காசை பூரா மணல் கொள்ளை பண்ணி அந்த எடுத்துக்கிற அமைச்சர் வேணுமா? பார்த்துக்கோங்க. இந்த நாடு சுபிக்ஷமாக இருக்கணும், நம்ம இளைய தலைமுறை தலை தூக்கணும், நிம்மதியாக இருக்கணும். நம்ம சொத்தை விட்டுட்டு போகிறோமோ இல்லையோ, நம்ம தலைமுறையை நல்ல தலைவன்கிட்ட விட்டுட்டு போகணும். அதை சிந்திங்க மக்களே, அதை சிந்திங்க. நன்றி, வணக்கம்.